ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F டியர் லாட்ரியோடைய 6 PM ஆல்போர்ட் கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 12/2/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். டியர் லாட்ரிக்கு டெய்லியும் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம 12ஆம் தேதி பார்க்க போகிறோம், மண்டே 6 PM ஆல்போர்ட் நண்பா. அதனால் நம்ம இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எல்லாமே 6 PM ரிசல்ட்டாக கொண்டு வந்திருக்கோம் நண்பா. இது எல்லாமே 6 PM to 6 PM ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு நேற்றுக்கான 6 PM ரிசல்ட் பார்த்திங்கன்னா 891, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 057, அதுக்கு முந்தின ட்ரா வந்து நம்மளுக்கு 094 சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய 6 PM to 6 PM ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிசி போர்டோட +66 -66 கூட்டும்போது நம்மளுக்கான ஆல்போர்டு அதோட பெயர்ஸும் கிடைக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 959 கொண்டு வந்திருக்கேன். நம்ம எடுக்க போகிறது இதில் பிசிங்கிறதுனால 59, இதோட -66. இப்போ இதை கழிச்சிடலாம். 6ல் 5 போயிடுச்சுன்னா 1, 9ல் 6 போயிடுச்சுன்னா 3, 1 அல்லது 3 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக கிடச்சிருக்க ஆல்போர்ட். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அல்லது 3 கிடச்சிருக்கு, இந்த 959. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 932 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டாக பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பி. இப்போ 932க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 932 இதில் நம்ம எடுக்க போகிறது 32, இதோட நம்ம +66. போன ட்ரா நம்ம -66, இந்த ட்ரா நம்ம +66. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 3 கூட்டினோம்னா 9, 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 9 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 932க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல்போர்ட். 9 அல்லது 8. இப்போ நம்மளுக்கு இந்த 932க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 882 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8, 8. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. போர்டாக பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ரா பி, இந்த ட்ரா நம்மளுக்கு ஏபி. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ரா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வெளிப்படை. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ராவில் வந்து பி போர்டாகவும், ரெண்டாவது ட்ராவில் நம்மளுக்கு ஏபி போர்டாகவும் கிடச்சிருக்கு நண்பா. இப்போது 882க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இது எல்லாமே நம்மளுடைய 6 PM ரிசல்ட்டு. ஸோ யாரும் நேற்றுக்கான ஃபுல் ப்ரைஸையும் கனெக்ட் பண்ணாதீங்க. அதை 1 PM, 6 PM, 8 PM சொல்லிட்டு 3மே கனெக்ட் பண்ணாதீங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே 6 PM to 6 PM. ஏன்னா இது 6 PMக்கான ட்ராங்கிறதுனால நம்ம 6 PM to 6 PM வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். 882 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது 82, இதோட நம்ம -66. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 6 போயிடுச்சுன்னா 2, இங்கே 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 2 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 882க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல்போர்ட். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 4 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 882க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 094 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டாக பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சி கிடச்சிருக்கு. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ரா நம்மளுக்கு பி போர்டு, ஏபி போர்டு, சி போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 094க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 94, இதோட நம்ம +66. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 6 கூட்டினோம்னா 5, 6ஓட 4 கூட்டினோம்னா 0, 50 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 094க்கு அப்புறம் இந்த ட்ராவில் நம்மளுக்கான ஆல்போர்ட் 50. இப்போ இந்த 094க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 057. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 0 and 5, 0 and 5. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் பி. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏபி போர்டாக கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 4 ட்ரா முடிஞ்சு. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஆல்போர்ட் வச்சுருக்கு நண்பா. இப்போ 057க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஆல்போர்ட் என்னென்னு பார்ப்போம். 057 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 57, இதோட -66. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 5 போயிடுச்சுன்னா 1, 7ல் 6 போயிடுச்சுன்னா 1. ஸோ 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த 057க்கு அப்புறம் நம்மளுக்கான ஆல்போர்ட். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 1 மட்டும் தான் நண்பா இருக்குது. இப்போ இந்த 057க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 891. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. போர்டுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சி.
இப்போ மைனஸ் பார்த்தாச்சு. இப்போ ப்ளஸ் வேல்யூக்கு வந்தாச்சு. 891 இந்த ட்ராவுக்கான 6 PM ஆல்போர்டு கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 891 தான் நம்மளுடைய நேற்றுக்கான ரிசல்ட். நேற்று 6 PM ரிசல்ட் வந்து 891. இந்த ட்ராவுக்கு நம்ம இதிலேருந்து தான் ஆல்போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஒரு 5 ட்ரா பார்த்துருக்கோம். 5 ட்ராவில் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ் தான். போர்டுன்னு பார்த்தோம்னா பி போர்டு, ஏபி போர்டு, சி போர்டு, ஏபி போர்டு, சி போர்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஆல்போர்டு நம்பர் என்னென்னு பார்ப்போம். 891. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 91. இதோட ப்ளஸ் 66. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 6 கூட்டினோம்னா 5, 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 5 7 இருக்குது நண்பா. நம்மளுக்கு இந்த 891க்கு அப்புறம் இந்த ட்ராவுக்கான ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 அல்லது 7 இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் மெத்தட் படி தான் நம்ம எடுத்துருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. 5 அல்லது 7 இருக்குது. இதை அப்படியே நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். ஆல்போர்ட் 5 அல்லது 7, 5 அல்லது 7 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஆல்போர்ட் நண்பா. ஒருவேளை 5 அல்லது 7 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் பெய்ட்ஸாக வர வேண்டிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 7 1, 7 2, 7 3 இருக்குது நண்பா. ஒருவேளை 5 வந்துச்சுன்னா 5 8, 5 9, 5 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 6 பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ 5 அல்லது 7 ஹிட் ஆச்சுன்னா இதில் வந்து நம்மளுக்கு பெய்ஸ் வரதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. ஏன்னா பெய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல்போர்டு ஹிட் ஆகிட்டாலே நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டியர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது யாரும் கேரளா லாட்ரி எடுத்துடாதீங்க நண்பா. இது வந்து நம்மளுடைய டியர் லாட்ரி. அதுலேயும் இது வந்து நம்மளுடைய 6 PM டியர் லாட்ரியோட 6 PM கெஸ்ஸிங் நண்பா. ஏன்னா டியர் லாட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 ட்ரா இருக்குது. 1 PMக்கு இருக்குது, 6 PMக்கு இருக்குது, 8 PMக்கு இருக்குது. இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 6 PMக்கு தான் போட்டிருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்து நின்று குழம்புற மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ஸ்கிப் பண்ணிட்டு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த நண்பர்கள்லாம் என்ன கெஸ்ஸிங்கிட்டே தெரியாமல் கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம இந்த இடத்துலையும் டியர் லாட்ரின்னு எழுதியிருக்கோம். பெருசாக அங்கேயும் எழுதியிருக்கு. இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுன்னே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க, அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கட்கிழமை 12/2/2024 இதுதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். கண்டினியூஸாக டச் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.